Annamalai, the state president of Bharatiya Janata Party, all the beneficiaries who have come here in such large number, particularly my sisters, ladies and gentlemen from press, friends. தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களே, இங்கே கூடியிருக்கின்ற பயனாளர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். My best wishes for Pongal, which we are all going to celebrate on 14 and 15. வருகின்ற 14, 15 நாட்களிலே நாம் கொண்டாடவிருக்கின்ற பொங்கல் தின விழாவுக்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். On 15, we will also celebrate Thiruvallur Day. இந்த மாதம் 15ஆம் நாள் நாம் திருவள்ளுவர் தினத்தையும் கொண்டாடுகிறோம் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்த வருகிறேன். Prime Minister Narendra Modi and all of us have learned so much from the famous and truly holy Tamil scholar and poet Thiruvallur. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அவருடைய அமைச்சரவையிலே பணிபுரிகின்ற நாங்களும் தமிழகத்திலிருந்து தமிழகத்தின் பண்பாட்டை விளக்குகின்ற திருக்குறளிலிருந்து திருவள்ளுவரிடமிருந்து ஏராளமாக கற்றுக்கொண்டிருக்கிறோம். Thiruvallur always spoke about the poor, about the downtrodden, and how it is the duty of all of us to care for them. திருவள்ளுவர் அவர்கள் ஏழைகளை பற்றியும் சமூகத்திலே தாழ்ந்த நிலையில் இருப்பவர்களை பற்றியும் பாடி நாமெல்லாம் இந்த சமூகத்தை வளர்க்க எப்படி உதவி செய்ய வேண்டும் என்பதையும் நமக்கு சொல்லியிருக்கிறார். Thiruvallur always spoke about respect for women. திருவள்ளுவர் அவர்கள் மகளிருக்கு மரியாதை அளிக்க வேண்டும், மகளிரை உயர்நிலையில் வைக்க வேண்டும் என்பதை பற்றி பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். Following his footsteps, Prime Minister Narendra Modi is also working for the poor and for the people who have been left behind, did not benefit, did not get a better life even after 75 years of independence. திருவள்ளுவர் அவர்கள் சொல்லிய வழியிலே நடக்கின்ற நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கும் சமூகத்திலே தாழ்ந்த நிலையில் இருக்கின்ற மக்களுக்கும் அவர்கள் Every youth, every woman, and every poor person feels that there is an elder brother, Narendra Modi, to look after them. ஒவ்வொரு விவசாயியும், ஒவ்வொரு இளைஞனும், ஒவ்வொரு மகளிரும் என்ன நினைக்கிறார்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கையை பாதுகாக்க நமக்கு நலம் புரிய ஒரு சகோதரர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் வழியிலே இருக்கிறார் என்று ஒவ்வொருவரும் நினைக்கிறார்கள். In fact, Narendra Modi ji is your Anna.
people of India from all parts of India closer together. நாட்டில் உள்ள அனைத்து மக்களையும் ஒற்றுமைப்படுத்தி ஒருங்கிணைந்த பாரதமாக மாற்ற வேண்டும் என்று நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விரும்புகிறார். Therefore, we had the Tamil Kashi Sangamam. எனவேதான் காசியிலே காசி தமிழ் சங்கமம் என்ற நிகழ்ச்சி சென்ற ஆண்டும் நடைபெற்றது, இந்த ஆண்டும் நடைபெற்றது. We also had Saurashtra Tamil Sangamam. அது மட்டுமல்ல, குஜராத்திலே சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் என்ற நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது. Every part of India is enriched, is benefiting from the people of Tamil Nadu. இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள மக்கள் தமிழகத்தின் பண்பாடு, கலாச்சாரம் ஆகியவற்றால் பயனடைந்திருக்கிறார்கள். இந்த பகுதியிலே ஏராளமான தமிழர்கள் வசித்து வந்தார்கள். அவர்களெல்லாம் என்னோடு சகோதர சகோதரிகளாக பழகி வந்தார்கள். Right outside my house, just in front of my home, there was a college, South Indian Education Society College, one of the best colleges of Mumbai. என்னுடைய வீட்டிற்கு எதிரே, மும்பை மாநகரத்திலே என்னுடைய வீட்டிற்கு எதிரே தமிழர்களால் நடத்தப்பட்ட ஒரு கல்வி மையம் இருந்தது. அது மும்பையிலேயே ஒரு மிக சிறந்த கல்வி நிறுவனமாக இருந்தது. And I am privileged, I am deeply honored that only last month the South Indian Education Society of Mumbai bestowed an award on me. அந்த சவுத் இந்தியன் எஜுகேஷன் சொசைட்டி என்கின்ற அந்த அமைப்பு சென்ற வருடம் என்னை அழைத்து எனக்கு ஒரு விருது அளித்தார்கள் என்பதை நான் மிகவும் பெருமையோடு இங்கே சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். I am grateful to all my brothers and sisters of Tamil Nadu. இதற்காக தமிழகத்திலே இருக்கின்ற என்னுடைய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நான் மிகவும் நன்றியுடையவனாக இருக்கிறேன். Friends, we are right now in Kodambakkam. Kodambakkam is the hub of the Tamil film industry. நாம் இங்கே இப்போது கோடம்பாக்கம் பகுதியிலே இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம். கோடம்பாக்கம் என்று சொன்னாலே தமிழ் சினிமா தான் நமக்கு நினைவுக்கு வரும். Yesterday, I paid tribute to my good friend, my Anna, Captain Thiru Vijayakant, on his very sad demise. நேற்று நான் விஜயகாந்த் என்னுடைய அண்ணா, நம் அண்ணா, எங்கள் அண்ணா விஜயகாந்த் அவர்களின் சமாதிக்கு சென்று அங்கே அஞ்சலி செலுத்திவிட்டு வந்தேன். அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களை பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் கூறிவிட்டு வந்தேன். It is an irreplaceable loss, not only for the people of Tamil Nadu, but for all of us across the country. All Bharatiyas are very sad at his sad demise. இது ஒரு நிரப்ப முடியாத இழப்பு. இந்த இழப்பினை நாம் எவ்வாறு சமாளிக்கப் போகிறோம் என்று நமக்கே புரியாத ஒரு விஷயம். இத்தகைய ஒரு இழப்பு நமக்கெல்லாம் மிகவும் வருத்தத்தை அளிக்கின்ற ஒரு இழப்பாகத்தான் விஜயகாந்த் அவர்களின் மரணம் நமக்கு இருக்கிறது. I pay my condolences to the family and my prayers that his soul will rest in peace. நான் அவர்களுடைய குடும்பத்திற்கு ஆறுதல்கள் சொல்லிவிட்டு வந்தேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். Brothers and sisters, the Viksit Bharat Sankalp Yatra is for all of you. அன்புடைய சகோதர சகோதரிகளே, வளர்ச்சி அடைந்த பாரதத்தை நோக்கிய நமது இலக்கிய பயணம் என்கின்ற இந்த பயணம் உங்கள் அனைவருக்குமான ஒரு பயணம். I am grateful for the overwhelming response, for your love and affection which I got at Kolathur, Perambur, Aminjikarai, Anna Nagar and Mugappe, and today at Kodambakkam. All the 6 programs of the Yatra were a grand success. நான் கடந்த 2 நாட்களாக கொளத்தூர், பெரம்பூர், அமிஞ்சிக்கரை, அண்ணாநகர் மேற்கு, முகப்பேர், இன்று இங்கே கோடம்பாக்கம் ஆகிய இடங்களில்
desire, his wish is that every beneficiary who is entitled to any benefit in any of the schemes should not be left behind. இங்கே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அரசால் பல்வேறு மக்கள் நலத் திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இந்த திட்டங்களின் பயன் தகுதி உள்ளவர்கள் அனைவருக்கும் சென்றடைய வேண்டும். ஒருவர் கூட விடுபடக்கூடாது என்பதுதான் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் விருப்பம். The idea is that when you hear the stories of the beneficiaries, when you hear about what they will do with under various schemes, hopefully others will be encouraged also to take the benefit of the schemes. இங்கே மேடையிலே வந்து கடன் வசதி பெற்ற சகோதர சகோதரிகள் தங்களுடைய கதைகளை எல்லாம் சொன்னார்கள். அந்த கதைகளை கேட்கின்ற நீங்களும் அதனால் ஆர்வம் ஏற்பட்டு உற்சாகம் ஏற்பட்டு இதை போன்ற முயற்சிகளில் இறங்குவீர்கள், வங்கிகள் மூலம் கடன் பெறுவீர்கள், அனைவரும் வாழ்விலே வளம் பெறுவீர்கள் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். I humbly appeal to all of you, please tell all the people, your friends, relatives, neighbors, everybody you know about the various schemes and ask them to register if they have not got any scheme so that everybody can get the benefit of the schemes in the coming months and years. நான் உங்களை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உங்களுடைய நண்பர்கள், சுற்றத்தார்கள், வீட்டிற்கு அருகாமையில் இருப்பவர்கள், உங்களால் நன்கு பரிச்சயமானவர்கள், இவர்கள் அனைவருக்கும் மோடி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் இந்த மக்கள் நல திட்டங்கள் பற்றி எடுத்துச் சொல்லுங்கள். இதுவரை இந்த திட்டங்களால் பயன்பெறாதவர்கள் எவரேனும் இருந்தால் அவர்களும் இந்த திட்டத்தால் பயன்பெற வேண்டும். அதுதான் இத்தகைய நிகழ்ச்சிகளின் நோக்கமாகும். Already in Tamil Nadu, 3.5 crore people are getting free food every month under Pradhan Mantri Garib Kalyan Ann Yojana, which Modi ji is sending to you. தமிழகத்திலே 3.5 கோடி மக்கள் ரேஷன் மூலமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் 5 கிலோ ஒரு நபருக்கு, குடும்பத்தில் உள்ள ஒரு நபருக்கு 5 கிலோ உணவு தானியம் இலவசமாக பெறுகிறார்கள். இதனை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உங்களுக்காக அங்கிருந்து அனுப்புகிறார். 1.5 crore Jan Dhan accounts of people who never had a bank account have been opened. 1.5 கோடி மக்கள் வங்கிகளிலே ஜன் தன் கணக்குகள் தொடங்கியிருக்கிறார்கள், ஆனால் பலன் பெறுகிறார்கள். 1 crore homes have got connection, tap, water connection in their home. குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டத்தின் மூலம் 1 கோடி வீடுகள் பயனடைந்திருக்கிறார்கள். அந்த வீடுகளுக்கெல்லாம் குழாய் மூலம் குடிநீர் வருகிறது. 51 lakh Ayushman cards have been given so that our Tamil brothers and sisters who cannot afford healthcare can get free medical treatment. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலமாக 51 லட்சம் மக்கள் தமிழகத்திலே பயன்பெறுகிறார்கள். இலவசமாக மருத்துவ சிகிச்சை பெறுகிறார்கள், இலவசமாக மருந்துகள் பெறுகிறார்கள். 40 lakh sisters have got free gas connection under Ujjwala. உஜாலா திட்டத்தின் மூலம், அதாவது இலவச கேஸ் வழங்கும் திட்டத்தின் மூலமாக 50 லட்சம் மகளிர் பயனடைந்திருக்கிறார்கள். And the list goes on. Free house, Swanidhi loan, Mudra loan, MSME loan, Sukanya Samriddhi scheme. ஸ்வநிதி, பிரதமரின் ஸ்வநிதி திட்டம், முத்ரா கடன் வழங்கும் திட்டம், இதை போன்ற பல திட்டங்கள், இந்த பட்டியல் இப்படியே நீண்டு கொண்டே செல்லும். It is Modi ji's guarantee that everybody who needs that benefit, who deserves that benefit, will
this Viksit Bharat Sankalp Yatra, which is going on, will not stop, and it is called Modi ki guarantee ki gaadi. It will not stop till every last beneficiary is reached. வளர்ச்சி அடைந்த பாரதத்தை நோக்கிய நமது இலக்கிய பயணம் என்கின்ற இந்த பயணம் அந்த வண்டி வெளியில் இருக்கு நீங்க பாத்தீங்க. இந்த வண்டி அனைத்து மக்களுக்கும் அனைத்து தகுதியுள்ள மக்களுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் நலத்திட்டங்கள் பலன்கள் சென்று அடையும் வரை சென்று கொண்டே இருக்கும். உங்களை நோக்கி வரும், உங்கள் வீடுகளுக்கு வரும். நீங்கள் இந்த வண்டிகளை அணுகி உங்களுக்கு பயன் தர வேண்டிய நலத்திட்டங்களை பெற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். And when Modi gives a guarantee, that itself is a guarantee that it will be fulfilled. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதற்கான உத்தரவாதம் அளிக்கிறார். அதாவது அனைத்து மக்கள் நலத்திட்டங்களும் தகுதியானவர்களுக்கு சென்றடையும் என்கின்ற உத்தரவாதம் கண்டிப்பாக நிறைவேறும் என்ற உத்தரவாதத்தையும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அளிக்கிறார். Today we have all taken a pledge to make India a developed nation, Viksit Bharat. Let us all work together to make India Viksit Bharat and to make India a superpower. வளர்ச்சியடைந்த பாரதத்தை 2047ஆம் ஆண்டுக்குள் உருவாக்கும் என்று நாம் அனைவரும் சேர்ந்து இங்கே உறுதிமொழி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதைப் போல நாம் அனைவரும் ஒன்றிணைந்து கடுமையாக பாடுபட்டு வளர்ச்சி அடைந்த பாரதத்தை உருவாக்குவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். Thank you for coming, particularly to the Nari Shakti. I pay my respects. இங்கே ஏற்றுக் வந்தவர்கள் அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக மகளிர் சக்திக்கு என்னுடைய வணக்கம். நன்றி. Nandi.